ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக உங்களோட பொங்கல் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நானும் அப்படியே எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிடலான்னு லாங் வீடியோ மூலமாக வந்திருக்கேன். இந்த வாரம் எப்படியோ கரெக்டாக லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம தமிழ்நாட்டில் கரெக்டாக ஒரு வாரம் லீவு, எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுவும் கரெக்டாக வீக்கெண்ட் வந்தாச்சு. இன்னும் 2 நாளையில் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகும். இங்கே கேரளாவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாள் தான் லீவு, செவ்வாய்க்கிழமை. நமக்கு அந்த தைப்பொங்கல்னு சொல்கிற அந்த சூரிய பொங்கலுக்கு மட்டும்தான் லீவு. மற்றபடி மாட்டு பொங்கலோ காணும் பொங்கல் எதுக்குமே வந்து லீவ் கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட ஆள், வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேயோட சேர்த்து திங்கக்கிழமை லீவ் போட்டு செவ்வாய்க்கிழமை பொங்கல் அன்னைக்கு ஊரில் தான் இருந்தோம். இந்த வருஷம் பொங்கலுக்கு அவுட்ஃபிட்டு சாரியே வாங்கியாச்சு. இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக பொங்கலுக்கு வந்து சாரி தான் வியர் பண்ணிட்டு இருக்கேன். பொங்கல்னாலே நம்ம தமிழர்களோட திருநாள், அன்னைக்கு வந்து நம்ம ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த வருஷமும் சாரி வாங்கியாச்சு. ஆனால் இந்த வாட்டி திருவனந்தபுரத்தில் இருக்கிற போத்தீஸ்லேயே நான் வந்து சாரி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1300 வந்தது. முக்கியமாக இந்த மாதிரி டைப்பில் நான் சாரீ வாங்கினதே ஒரு கம்ஃபர்டபுள்னஸ்க்காக தான். ஏன்னா சாரீ கட்டினா நம்ம எல்லா விதமான வேலைகளும் செய்யணும். இதுவே நான் பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டா எந்த வேலையுமே செய்ய முடியாது, அப்படியே ரோபோ மாதிரி நின்றுட்டு இருப்பேன். அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான சாரியை வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா செட் ஆகி வந்தது. சாரியை வந்து குயிக்காக ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் சாரீ வாங்கினேன். அதனால் தனியாக ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி அதுக்கு டிசைன்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண முடியல. அதனால் அட்டாச் ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுவுமே கேரளாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் அக்கா இருக்காங்க. அவங்க ஸ்டிச் பண்ண அந்த ஃபிட் எல்லாமே எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்டே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக் பேட்டர்ன் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நல்ல அழகான பஃப் ஸ்லீவ் வச்சு சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த வருஷம் பொங்கலுக்கான என்னோட அவுட்ஃபிட்டு. பொங்கல் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஆளாக நான் தான் எந்திரிச்சேன். 3:45 அலாரம் வச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு தலைக்கு குளித்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ரெடி ஆகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வேலையெல்லாம் ஆரம்பித்தாதான் எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்மளால் பார்க்க முடியும். பொங்கல் வந்து எப்போவுமே நம்ம இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சூரிய பகவானுக்கு படைச்சி சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். முந்தின நாள் நைட்டே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எதையும் உட்காந்து நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். மண்பானையில் தான் வந்து பொங்கல் வைப்போம். புதுசாக வந்து மண்பானை வாங்கியிருந்தேன். அது அப்படியே பிளெயினாக இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா அதில் ஏதாச்சும் டிசைன் வரைஞ்சி வைக்கலான்னு நானே அந்த கலர் சாக் பீஸை வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு வச்சுருந்தேன். இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு 3வது வருஷம் இந்த மாதிரி வெளியில் வந்து விறகு அடுப்பில் பொங்கல் வைக்கிறதெல்லாம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா வீட்லேயுமே அப்படி தான். இது வரைக்கும் வெளியில் வந்து பொங்கல் வச்சதே கிடையாது. ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் பொங்கல் வச்சுருக்கோம். இப்போது எங்களுக்கு புதுசாக சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறமா இருந்து தான் இந்த மாதிரி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப அந்த கரெக்டான பாரம்பரிய முறையில் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு அது உண்மையிலேயே எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் வந்து பொங்கல் வச்சிட்ருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பெரியவங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஐடியாஸ் இருக்கும், கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த பொங்கலில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி சேஞ்ச் பண்ணி இன்னுமே பொங்கலை வந்து சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். நான் வந்து இந்த பொங்கலை நம்ம வீட்டு முன்னாடி இருக்க அப்பாவோட புது லாட்ஜ் இருக்குது, அது முன்னாடி தான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா வீட்டு முன்னாடி நம்ம வைக்கும்போது நாங்கள் மட்டும்தான் இருப்போம். இதுவே நம்ம வந்து லாட்ஜ் முன்னாடி வைக்கும்போது அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற நம்மளோட கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். வந்து நின்று பார்த்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரசிச்சுட்டு போவாங்க. அன்றைக்குமே காலையில் ஒரு 5:30 மணிக்கு மேலே நம்ம லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருக்கிற கெஸ்ட் ஒவ்வொருத்தராக வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக பீச்சுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்களா. போகும்போதே எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்ததும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வாசலை ஃபுல்லாக கூட்டி தண்ணி தொளிச்சிட்டு, நம்ம வந்து கோலம் போடுறதுல வேறு எக்ஸ்பர்ட் கிடையாது, பெரிய பெரிய கலர் கோலம்லாம் போட தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அந்த சிம்பிளான பூக்கோலத்தை மட்டும் போட்டு விட்டுட்டு அதில் நடுவில் வந்து விளக்க வச்சுட்டேன். விளக்குக்கு முன்னாடி வந்து வாழை எல்லாம் விரிச்சிட்டு அதில் எல்லா வகையான காய்கறிகள், அதுக்கப்புறமா கிழங்கு வகைகள் இது எல்லாத்தையுமே படைச்சிட்டு விளக்குக்கு முன்னாடி பழம், வெத்தலை, பாக்கு, எலுமிச்சை பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் பொங்கல் வைக்க வந்து ஆரம்பிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், நான் முதல்ல போய் ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன், நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் விறகு அடுப்பில் பொங்கல் வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. ஏன்னா நம்ம வந்து விறகு அடுப்பு யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. கடைசியாக போன பொங்கலுக்கு விறகு அடுப்பில் பொங்கல் வச்சது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் கரெக்டாக எனக்கு அந்த விறகு அடுப்பை வந்து ஹேண்டில் பண்ண கரெக்டாக தெரியாது. அதுக்கே என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னும் உனக்கு அந்த பழக்கம் வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா விறகு அடுப்பில் தீயை எப்போ கூட்டணும் குறைக்கணுங்கிறது வந்து கரெக்டாக நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து தனியாக காஞ்ச மட்டை, காஞ்ச ஓலை இதெல்லாம் தனியாக மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் இப்போ வரைக்குமே எனக்கு கரெக்டாக தெரியாது.
ஃபஸ்ட்டு பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போடணும். அரிசி போட்டு கொஞ்சம் நேரத்திலே பொங்கல் பானை பார்த்திங்கன்னா அழகாக பொங்கி வந்தது. போன வருஷம் எங்களோட பொங்கல் பானை பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து பொங்கி வந்துச்சு. இந்த வருஷமும் கிழக்க பார்த்து பொங்கி வர மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நிரப்பாக பொங்கி வந்துச்சு. அதை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த பொங்கல் பானை பொங்கி வர்ற அந்த திசையை வச்சு ஒவ்வொரு மகிமைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் சிறப்பாக அமையட்டும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பொங்கல் வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டு பொங்கல் பானை பொங்கிச்சா, எந்த திசையை பார்த்து பொங்கிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதை வாசிக்கும் போது எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து எல்லா வருஷமும் ஒரு பானை வச்சு அதில் சர்க்கரை பொங்கல் மட்டும் தான் செய்வேன். சர்க்கரை பொங்கலுமே வந்து பச்சரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பாசி பருப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். குட்டீஸ் 2 பேர்த்தையும் நான் இங்கே பொங்கல் வச்சு முடிக்கவும் தான் ஹஸ்பண்ட் போய் எழுப்பி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டாக இருந்தது. நான் காலையில் வந்த டைமுக்கு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா இந்த குளிர் காற்று கண்டிப்பாக 2 பேர்த்துக்குமே ஒத்துக்காது. பிள்ளைங்களோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கும் வந்து பட்டு பாவாடை சட்டை தான். பாவாடை வந்து பழசு தான். பழசுன்னா அதை ஒரே ஒரு வாட்டி தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸே பண்ணலை. என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி மேரேஜுக்கு குட்டீஸ்க்கு எடுத்த பட்டு பாவாடை. அப்போ சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்களா, அடிக்கடி பட்டு பாவாடைலாம் போட மாட்டாங்க. ஒரே டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருந்தோம். இப்போ வந்து ஹைட்டு மட்டும் சின்னசாக இருந்தது. ஆனால் உள்ளே நிறைய துணி வச்சு தைச்சதுனால இப்போ அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து தைச்சிட்டு சட்டை மட்டும் புதுசாக வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தோம். என்னோடய தங்கச்சியையும் காலையிலே பொங்கல் வைக்கிற டைமுக்கு வர சொல்லியிருந்தேன். போன பொங்கலுக்கும் அவள் கூட இருந்ததுனால தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் யாரோ ஒருத்தவங்க நான் மினி விலாகில் சொன்னதுக்கு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இனி அடுத்த பொங்கலுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அதை வச்சு அப்படி கேட்டிருந்தாங்க. எப்படியுமே கல்யாணம் ஆனதும் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து அவளுக்கு தலை பொங்கல் தான். எப்படியுமே அம்மா வீட்டுக்கு வருவா, அப்போ கண்டிப்பாக இங்கே வராமல் இருக்க மாட்டா. மேபி அதுக்கப்புறமா வரக்கூடிய பொங்கலுக்கெல்லாம் நம்மளுமே அதை எதிர்பார்க்க மாட்டோம். 2 வருஷம் வந்தான்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் நம்ம அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவங்களுக்குன்னு தனியாக ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களோ அதுக்கு தான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சக்கரை பொங்கல் கொடுத்து சமாளிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக இனிப்பாக சாப்பிடவே ஏதாச்சும் காரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. கரெக்டாக அம்மாவும் வந்து காலையிலே சாம்பார்லாம் வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. தோசை மாவு இருந்ததுனால தோசையும் சாம்பாரும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே மதியம் லஞ்சு வீட்டிலே ரெடி பண்ணிடலான்னு. ஏன்னா வீட்டில் நிறைய காயெல்லாம் இருந்தது. நம்ம பொங்கலுக்கு வச்சு படைச்ச காயெல்லாம் இருந்துச்சு. எப்போவுமே பொங்கல் அன்னைக்கு வந்து எல்லா காயும் போட்டு வைக்கிற சாம்பார் தான் வந்து ஸ்பெஷலு. ஸோ நம்ம வந்து சாம்பார் தனியாக வைக்காமல் சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் வந்து துவரம் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டேன். கொஞ்சமாக புளியும் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம காயெல்லாம் வதக்கி வந்து அதில் சேர்க்க போகிறோம். பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு கீழே விளையிற அந்த கிழங்கு வகைகளில் வந்து நிறைய வெரைட்டி பார்க்கலாம். நான் அன்னைக்கு சந்தைக்கு போன டைமில் தான் பார்த்தேன். நிறைய வகையான கிழங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கிழங்கோட பேர் கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்பு கிழங்கு, சீனி கிழங்கு, அதுக்கப்புறமா பனங்கிழங்கு. அன்றைக்கி வந்து வீட்டில் பனங்கிழங்கு கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. அதையும் அப்படியே நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சும்மா உப்பு தண்ணி ஊற்றி மட்டும் வேக வச்சுட்டேன். என்னோடய அம்மா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்ப்பாங்க. நான் வந்து அன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்க்காம வெறும் உப்பு மட்டும் போட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே வேக வச்சுட்டேன். சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம வந்து தேவையான காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். பொங்கலுக்கு வைக்கிற சாம்பார் வந்து எதுக்கு ஸ்பெஷல்னால் அன்றைக்கி நம்ம வச்சு படைக்கிற காய் எல்லாமே வச்சு தான் சாம்பார் செய்வாங்க. சில பேரெல்லாம் 21 வகையான காயெல்லாம் போட்டு கூட சாம்பார் வைப்பாங்க. நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் சாம்பார் சாதம் செஞ்சேன். இன்னொன்று 21 வகையான காயும் என்கிட்ட இல்லை. அதனால 11 வகையான காய்கறி மட்டும் போட்டு தான் சாம்பார் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு காலிஃப்ளவர் இருந்தது. அதில் வந்து காலிஃப்ளவர் 65 செஞ்சுட்டேன். அரிசியும் பருப்பும் முக்கால்வாசிக்கு மேலே வெந்ததும் அதை தனியாக மாற்றி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் புளி தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், சாம்பார் பொடி சேர்க்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டே பெருங்காயம் சேர்க்க மறந்துட்டேன். அதை கடைசியாக தான் சேர்த்தேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அந்த காயெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி பருப்பு கூட இந்த காயெல்லாம் சேர்த்து ஒன்றா அந்த காய் கூட எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது சாம்பார்
சாதம் வந்து சூப்பராக இருக்கும். எப்போவுமே சாம்பார் சாதம் அந்த அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய் மட்டும் குழஞ்சிராமல் பார்க்கணும். கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்புக்கு மட்டும்தான் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். சாம்பார் சாதத்தில் நெய் ஊற்றினா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து சாம்பார் சாதத்துலையும் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெய் போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நம்ம சாம்பார் சாதம் எல்லாம் ரெடி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே மேலோட்டமாக கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. காலிஃப்ளவர் 65க்கு ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் காலிஃப்ளவர் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவர் கூட ஆக்சுவலாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அன்றைக்கி வந்து வீட்டில் பூண்டு இல்லை, அதனால் நான் அது எதுவுமே சேர்க்காம ப்ளெயினாக சிக்கன் 65 மசாலா கார்ன்ஃப்ளோர் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே வீட்டில் இருந்த காயெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு சாம்பார் சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வச்சு மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். நானும் ஹஸ்பண்டும் மட்டும் தான் அன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து வீட்டில் சாப்பிட்டோம். குட்டீஸ் 2 பேர்த்தையும் வந்து அம்மா கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. எங்கள் குடும்ப கோவிலில் பொங்கல் அன்றைக்கி வந்து மதியம் சாப்பாடு உண்டு. நான் வந்து வீட்டிலேயே சமைச்சிட்டதுனால நான் வந்து போகலை. தங்கச்சி வந்து குட்டீஸ் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க 3 பேரும் கோவிலே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சதும் கையோட வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சதுக்கு டயர்டாக தான் இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே நல்லா தூங்கிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நம்ம வந்திருக்கிறதே 2-3 நாள் லீவுக்கு, அதுலேயும் தூங்கிட்டோன்னா அன்றைக்கி டேயே வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். கரெக்டாக நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் என்னோட சித்தி பொண்ணு கால் பண்ணியிருந்தாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் 2-3 நாள்னு லீவுக்கு ஊருக்கு வந்தேன்னா இங்கே பெருசாக எதுவுமே சமைக்க மாட்டேன், எந்த திங்ஸும் இருக்காது. ஸோ ஸ்பெஷலாக எதுவுமே ரெடி பண்ண மாட்டேன். போனால் ஒன்று அம்மா வீட்டுக்கு போவேன், இல்லைனா மாமியார் வீட்டுக்கு போவேன். அன்றைக்கி சித்தி வீட்டில் கூப்பிட்டுருந்ததுனால அப்படியே கிளம்பி சித்தி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். சித்தி வீட்டில் வாசலில் ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறது வரைக்கும் 2-3 இடத்துல கலர் கலராக பொங்கல் கோலம் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் போனதும் உட்காந்து கதை பேசிட்டு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மசாலா பூரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. மசாலா பூரி வந்து கொஞ்சம் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கடையிலே இப்போ ரெடிமேடாக எல்லாமே கிடைக்குது. அந்த மசாலா பூரிக்குள்ளே அந்த பூரி அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று சேர்ப்போம்ல, அது எல்லாமே தனித்தனியாக கிடைக்குது. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பட்டாணி கடலை இருக்குல்ல, அதை வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டு பரோட்டா கடையில் சால்னா கொடுப்பாங்க, அதை தனியாக கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணிட்டோன்னா சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு அந்த பூரியை உடச்சி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கார்ன்ஃப்ளெக்ஸு பொரி அதுக்கப்புறமா மஞ்சள் பட்டாணி கடலை அந்த சால்னா ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து வெங்காயம் கேரட் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடும். ஸ்நாக்ஸும் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 4 மணி 4:30க்குள்ளலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடும்போதே ஃபுல் டிஸ்கஷன் தான், எங்கேயாச்சும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் போயிட்டே இருந்தது. சரி அப்போ பீச்சுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சடனாக ஒரு பிளான் பண்ணி பீச்சுக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். ஏன்னா நம்மளும் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிட்டன் கேரளா வர மாதிரி இருந்தது. ஸோ மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இது எல்லாமே ஊரில் வந்து நல்லாயிருக்கும். எங்கேயாச்சும் ஃபேமிலி கூட வெளியில் போவாங்க, வீட்டில் நான்வெஜ் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. இங்கே நமக்கு குட்டீஸ்க்கு ஸ்கூல் இருந்ததுனால பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து கிளம்பி வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து பொங்கல் அன்றைக்கே வந்து ஈவினிங் அப்படியே ரிலாக்ஸ்டாக எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமே அப்படிங்கிறதுக்காக தான் பீச்சுக்கு வந்திருந்தோம். இப்போ நாங்கள் பீச் போகணுன்னாலே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கோவளம் பீச் தான் வரும். ஆக்சுவலாக நம்ம மினி விளாக்ஸில் கூட நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் கோவளம் பீச்னு மென்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க, அக்கா இது சென்னையில் இருக்கக்கூடிய கோவளம் பீச்சா அப்படின்ட்டு. நம்ம சேனலில் ஒருவேளை ரெகுலராக பார்க்காதவங்களா இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக சென்னையிலையும் கோவளம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி திருவனந்தபுரத்துலேயும் கோவளம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பீச் டெஸ்டினேஷனாகவே இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கோவளம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியதும் வந்து ஒரு பெரிய பீச் தான். பீச்சுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே எப்போவுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் நாங்கள் வந்திருக்க பிளேஸில் வந்து அதிகமாக வெளியாட்கள் வந்து யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயத்தில் குட்டீஸ் எல்லாம் விளையாட வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுமே வந்தோன்னா ரிலாக்ஸ்டாக அந்த கடற்கரை காற்று அந்த அலைகளோட சவுண்டு இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர்த்தோட ஃபேவரேட்டான டெஸ்டினேஷன் ஸ்பாட் எதுன்னு கேட்டால் பீச்சஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன தான் நான் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்க ஊரில் பிறந்து வளர்ந்தாலும் எனக்கு பீச்னால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கால் நனைச்சிட்டு அப்படி பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் கடலில் குளித்து விளையாடணுன்னா ரொம்பவே பயமாக இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஆனால் சின்ன வயசில் ஸ்கூல் படித்த டைம்லலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி கோவிலேருந்து எல்லாருமா நடந்து போய் கடலில் போய் குளிச்சுட்டு வருவோம். அப்போவே நான் ரொம்ப பயந்து தான் குளிப்பேன். ஏன்னா ஸ்விம்மிங் தெரியாது.
இருந்தது. அப்பவும் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் எப்போ வந்து சுனாமி வந்ததோ அதுலேருந்து அந்த கடல் குளிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுலேருந்து ரொம்ப ரேராக தான் வந்து பீச்சுக்கெல்லாம் போகிறது. அப்படியே போனாலுமே ஜஸ்ட்டு கால் நனைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம குட்டீஸ் தான் அடிக்கடி வந்து பீச்சுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குமே கடலில் கால் நனைச்சி விளையாடுறத விடைக்குமே அந்த பீச் மண்ணில் வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ அவங்களுக்காண்டி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தால் பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகிறது. அன்றைக்கி வேறு நம்ம தனியாக போகலையா, கசின்ஸ் கூட சேர்ந்து போனதுனால ஃபுல்லாக கலாட்டாவாக தான் இருந்தது. ரன்னிங் ரேஸ் வைக்கிறது என்ன, அதுக்கப்புறமா யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு இழுத்து பார்த்து விளையாடுறதுன்னு டிஃப்ரெண்ட் டைப்பாக உட்காந்து கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அன்னைக்கு அங்கே விளையாடும் போது எனக்கு எதுவுமே தெரியல. அடுத்த நாள் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கால்வலி. இப்போ வரைக்கும் 2 நாள் ஆச்சு, இன்னுமே அந்த கால்வலி வந்து சரியாகலை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது வந்து கால்வலி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போமா, அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை உட்காந்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த டேயே வந்து நல்லா ஃபன்னாக போச்சு. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர், பை. என்ன ஸ்டாண்டா சீக்கிரம் பண்ணுங்க. சரி ரெடியா?